வெல்கம் டு இருக்கு. கண்டிப்பா சூப்பரா இருக்கும் இந்த மீன் குழம்பு. கொஞ்சமா சாதம் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் செய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வாங்க குட்டீஸோட பிரேக்ஃபாஸ்ட்க்கு லஞ்சுக்கு என்னென்ன சமையல் சமைச்சேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எப்பயும் போல சாதங்க. என்னங்க சாதம் கம்மியா செஞ்சிருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. சப்பாத்தி தோசை எல்லாம் செஞ்சிருக்காங்க. அதனால சாதம் கம்மியாவே வச்சுக்கோங்க சாதங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டான சப்பாத்திங்க. சப்பாத்தி எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு சொல்லி பாருங்க. சப்பாத்தி செஞ்சே பாத்தீங்கன்னா 1/2 ஆயிடுச்சுங்க. ரொம்பவே சாஃப்டா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா தோசை செஞ்சு வச்சிருக்காங்க. குட்டீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சாப்பிட்டு போயிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்க்கு தோசை, சப்பாத்தி, தக்காளி தொக்கு வச்சு சூப்பரா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்ப லஞ்சுக்கு பேக் பண்ணிக்கிறாங்க. பாருங்க, தோசை சாப்பிட்டாங்கன்னா தோசை செஞ்சு வச்சிருக்கேன். இந்த தோசை பாத்தீங்கன்னா குட்டிகிட்டே செஞ்சு வச்சிருக்காங்க. லஞ்ச் பாக்ஸ்ல அப்பதான் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால குட்டிகிட்டே தோசை செஞ்சு வச்சுட்டாங்க. அப்படியே வாங்க, இது பாத்தீங்கன்னா தக்காளி தொக்குங்க. இந்த தக்காளி தொக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்யுங்க. ரெசிபி வீடியோ ஷூட் பண்ணிருக்காங்க. அடுத்தடுத்து வரப்போற வீடியோஸ்ல மறக்காம பாருங்க. தக்காளி தொக்கு செஞ்சிருக்காங்க, ரொம்ப அருமையா இருக்கும். இது பாத்தீங்கன்னா முட்டை போடாம தக்காளி தொக்குங்க. தக்காளி தொக்கு ஒரே மாதிரிதான் செஞ்சுட்டு முட்டை போட்டும் போடாமையும் தனித்தனியா பிரிச்சு செஞ்சிருக்கேன். ரொம்ப அருமையா இருக்குங்க. இது பாருங்க, ஜம்முன்னு இருக்கா பாக்க. இது பாத்தீங்கன்னா முட்டை போட்ட தக்காளி தொக்குங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா செய்யறது. ரெசிபி இருக்கு, கண்டிப்பா போடுறேன் பாருங்க. அடுத்ததா நம்ம வீட்டுல சட்னி இல்லைன்னா எப்படி, அதனால சட்னி செஞ்சுட்டேன் பாருங்க. அடுத்ததா இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான குழம்புங்க. அது என்ன குழம்புன்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க. மீன் குழம்பு பாருங்க, சூப்பரா இருக்கும் இந்த மீன் குழம்பு. நேத்து வச்ச மீன் குழம்புங்க, மீனோட இருக்கு பாருங்க. அருமையா இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா வஞ்சர மீன் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்றதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பீஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பழைய மீன் குழம்பா முதல் நாள் வச்சுட்டு 2வது நாள் சூடு பண்ணி சாப்பிட்டா அதுல இருக்கிற டேஸ்ட் வேற எந்த குழம்புலுமே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு அருமையா இருக்கும். இது வஞ்சர மீன் அப்படின்றதுனால டேஸ்ட் சொல்லவா வேணும், ஜம்முன்னு இருக்குங்க. இப்ப வாங்க லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முட்டை தொக்கு தாங்க வைக்கிறாங்க. முட்டை தொக்கு வச்சுட்டேன் பாருங்க. கொஞ்சமா தொக்கு இருந்தாலே போதுங்க. நிறைய சாதம் போட்டு பேசணும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா சப்பாத்தி கூட பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இது இன்னைக்கு சப்பாத்தி முட்டை தொக்கு செஞ்சிருக்காங்க. வேற லெவல் டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா ரெசிபி பார்த்துட்டு நீங்களும் உங்க வீட்டுல இதே போல சமைச்சு சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க எப்படி சமைப்பீங்கன்னு சொல்லி மறக்காம எனக்கு ரெசிபி சொல்லுங்க. நானும் பாத்தீங்கன்னா அதே போல சமைச்சு பாக்குறேன். இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா அன்சிக்காலுக்குங்க. குட்டீஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு முட்டை இன்னைக்கு நான் வச்சிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா முட்டை சாப்பிட்டு தாங்க போறாங்க. முட்டைன்னா கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால எக்ஸ்ட்ராவே பாத்தீங்கன்னா நான் முட்டை எப்பயுமே எக்ஸ்ட்ரா தாங்க வேக வச்சு கொடுப்பேன். முட்டை ஆம்லெட்டும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இது பாத்தீங்கன்னா யாருக்குன்னா கவின்கிட்ட. ஃபர்ஸ்ட் நம்ம தக்காளி தொக்கு எல்லாருக்குமே போட்டு வச்சுட்டு அடுத்ததா என்ன இப்ப வாங்க, இது நிதிஷ் ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி சாப்பிடுவாங்கங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் எப்பவுமே பேக் பண்ணி வைப்பேன். நிதிஷ் தோசை தாங்க கேட்டிருந்தான், அதனால அவனுக்கு தோசையை வச்சுக்கிறாங்க. அடுத்ததா பூவரசிக்கும் பாத்தீங்கன்னா தோசை தான் கேட்டிருந்தா, அதனால அவனுக்கும் தோசையை வச்சுக்கிறாங்க. தோசைக்கும் தக்காளி தொக்குக்கும் பாத்தீங்கன்னா வேற லெவல் இருக்குங்க. அடுத்ததா கவினும் பாத்தீங்கன்னா தோசை தாங்க கேட்டிருந்தான், அவனுக்கும் தோசை தான் ஊத்தி போறேன். பூவரசிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா சப்பாத்தி வச்சிடுறாங்க. சப்பாத்தி மதிய டைம்ல சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றதுனால. இது பாத்தீங்கன்னா ஹன்சிகாலுக்கு சப்பாத்தி தாங்க கேட்டிருந்தா. ஒரு பாக்ஸ் மிஸ் ஆகுது. அதான் ஹன்சிகாலுக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சப்பாத்தி தாங்க வச்சுட்டு போறேன். ஹன்சிகாலுக்கும் சரண்யாளுக்கும் சப்பாத்தி வச்சுக்கிறாங்க. பூவரசிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தோசை தான் கேட்டிருந்தா. சப்பாத்தி பாத்தீங்கன்னா குடுத்துட்டே இது போல நான் எப்பவுமே பிச்சு வச்சிருவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வச்சுட்டேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருந்தேன். சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி செஞ்சிருக்கேன். அடுத்ததான் முட்டை போடாம தக்காளி தொக்கு, முட்டை போட்டும் தக்காளி தொக்கு செஞ்சிருக்கேன். சட்னி இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா நேற்று வச்ச மீன் குழம்பு, சாதம் இருக்கு.
லஞ்ச் பாக்ஸ்ல எல்லாம் பேக் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருந்தேன். நான் சமைச்ச டிஷ்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தியும் முட்டை தொக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நானும் வந்து சாப்பிட்டு முடிச்சு ஆல்ரெடி. இதுக்கப்புறம் வீடியோ தாங்க எடுக்கலாம்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா மறக்காம சமையல் செய் சேனலை லைக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. ஆல் என்ற நோட்டிபிகேஷனை கிளிக் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய்.